வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த சிக்கன் வச்சு ஒரு பட்டர் கார்லிக் சிக்கன் ரெசிபி ஒன்று பண்ணி காட்டுறேன். சரிங்களா? நான் ஜெய் சாந்தி கிச்சன்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஓகேங்களா? இதில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 150 கிராம் சிக்கன் இருக்கும் இது. சரிங்களா? அதில் நான் செய்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேப்பா? இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம எல்லா பொருளும் போட்டு கலந்து வச்சுக்கலாம். அதுக்காக ஊற வைக்கணும் இதை. அதனால் நான் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். நான் பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? லெமன் ஜூஸு, உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் போட்டுங்க, இல்லைன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் நான் போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? பெப்பர் பவுட்ருப்பா ஒரு அரை ஸ்பூன். அதில் மைதா நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். சரிங்களா? இதில் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். பெப்பர் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம், அதுக்கடுத்தது எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டிருக்கோம், சோயா சாஸ் இருந்தால் இவ்வளோ போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ நான் இது 150 கிராம், ஒரு 200 கிராம் கூட இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் சோயா சாஸ். இதெல்லாம் நல்லா ஊறட்டும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும்ப்பா. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி. சரிங்களா? ஒரு 15 மினிட்ஸு ஊறட்டும். நல்லா இறங்கி நம்மளுக்கு நல்லா இதுவாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். பீஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கணும். சரிங்களா? சின்ன சின்ன பீஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்தால் தான் அது உங்களுக்கு ஃப்ரை பண்ணால் கூட, நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் கூட சரியாக போய்டும் உங்களுக்கு. அது மாதிரி போன்லெஸ் சிக்கன் இது. சரிங்களா? எல்லாமே போன்லெஸ் தான். இது இருக்கக்கூடாது, போன் இருக்கக்கூடாது, போன்லெஸ் பீஸு. சரிங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்துட்டிங்கன்னா வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேப்பா? இது நல்லா ஊறட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேன் நல்லா காஞ்சிடுச்சுப்பா. இப்போ நம்ம லேசாக ஆயில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா பொரித்து எடுத்துக்கணும். சரிங்களா? கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, நல்லா வதங்கிடுச்சு. சரிங்களா? நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதை வாங்கப்பா, இப்போ பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நான் இப்போ பட்டர் போட்டுக்கிறேன். சரிங்களா? நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. நான் இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக் போடுறேன். இது ஒரு 2 செகண்ட் நல்லா வறக்கட்டும்பா. கொஞ்சம் கிறிஸ்பி ஆகட்டும். கிறிஸ்பி ஆகிறதுக்கு கொஞ்சம் வறுத்துட்டு நான் கொஞ்சம் அந்த சில்லி நசுக்கி வச்சுருந்தால அந்த சில்லி கொஞ்சம் எடுத்து போடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி செய்து பாருங்கள், வெரைட்டியாக செய்து பாருங்கள். சரிங்களா? நல்லா டேஸ்ட் இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? இதில் பட்டர் போட்டிருக்கேன், கார்லிக் போட்டிருக்கேன், சில்லி போட்டிருக்கேன். சரிங்களா? சோயா சாஸ் ஊற்றிருக்கேன், லெமன் போட்டிருக்கேன். சரிங்களா? அதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவை சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் நம்ம சால்ட்டு போட்டு அதில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, தண்ணி போட்டுக்கலாம்.
இதெல்லாம் இதை கலக்கி விட்டுக்கணும். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வரும், அது வரைக்கும் கலக்கி விட்டுக்கணும். இது நல்லா கெட்டியாக வரும்ப்பா. வந்தவுடனே இன்னும் 2 செகண்டு. அவ்வளோதான்ப்பா. இந்த சிக்கன் வந்து இப்போ இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. பட்டர் கார்லிக் சிக்கன். சரிங்களா? ஓகேப்பா, வாங்க சாப்பிட்லாம். பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி. ஓகேங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேப்பா, இதோட நெக்ஸ்ட் டிஷ்ஷில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.